விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக மேனுவல் சீட் ட்ரில் மிஷின், அதாவது கை மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய சீட் ட்ரில் மிஷினை பற்றி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்காவில் பதிவு செய்யப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னா, அந்த சீட் கப்புன்னு சொல்லுவாங்க, 6 விதமான கப்பு கொடுப்பாங்க. அது போக ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்னால செஞ்சது. ஒவ்வொரு கப்பும் ஒவ்வொரு விதைக்கு, ஒவ்வொரு விதையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சீடு கப்பை மாற்றுற மாதிரி வரும். இந்த மிஷினோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 9 கிலோகிராம் கொடுத்துக்கிறாங்க. அதனால் தள்ளுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லா விதமான நீர் பாசனம் இருக்கக்கூடிய காட்டுக்கு இது பொருத்தமாக இருக்கும். தண்ணி கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அந்த மாதிரி எல்லா விதமான காட்டுக்கும் இந்த மிஷின் பொருத்தமாக இருக்கும். இந்த மிஷினில் என்னென்ன டூல்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. இதில் சீட் கப்னு சொல்லுவாங்க, அதை முதல் பார்க்கலாங்க. இதில் சீட் கப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதியிருப்பாங்க. 33, 44, 55, 77, 55 அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு நம்பருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதை. அதாவது நீங்கள் மக்காசோளம் போடுறீங்கன்னா ஒரு 33, 22 அந்த மாதிரி கப்பு போட வேண்டியது இருக்கும். கடலை பருப்பு போடுறீங்கன்னா 44. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ்டாக எந்த விதைக்கு எந்த கப்பை யூஸ் பண்ணணும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் டீலர்ஷிப் சைடில் சொல்லிடுவாங்க. இந்த சீட் கப்போட பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்க்ரூ டிரைவரும் கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த சீட் கப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சீட் கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு ரோலர் மாதிரி ஒரு போர்ஷன் வரும். அந்த ரோலர் போர்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த ரிமூவ் பண்ணுற போர்ஷனோட நேர்கோட்டில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போர்ஷனாக ரிமூவ் பண்ணி அந்த சீட் கப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். சீட் கப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ரோலர் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்சிங்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த சீட் கப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டட்டு மாட ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷனுக்கு சீட் கப் போகிறப்ப பார்த்தீங்கன்னா விதை கீழே விழுந்துடும். இந்த சீட் கப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதன் மூலமாக ஆக்டிவேட் ஆகுதுன்னா, கீழே இருக்கக்கூடிய நாசில்னு சொல்லுவாங்க. அந்த கப்பு அந்த போர்ஷனுக்கு வரப்போ அந்த ரோலரை ஆக்டிவேட் பண்ணி சீடு அந்த நாசில் விழுகிற மாதிரி ஒரு அமைப்பில் இது கொடுத்துருக்குறாங்க. இந்த சீட் கப் போர்ஷனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ப்ரெஷ் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த சீட் கப்பில் ஒவ்வொரு விதையாக போகணும், அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாமே சுலபமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி சீட் கப்பை ஏன் ரிமூவ் பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு ஈரமான காட்டில் ஓட்டுறீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ஒரு புழுதி பாங்கான காடு அந்த மாதிரி காட்டுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா அதாவது விதை கரெக்டாக விழுகாது. ஒரு ட்ரை லேண்ட் அந்த மாதிரி இடத்துக்கு இது பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து இந்த மிஷினை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேங்க. ரொட்டேட் பண்ணுறப்போ ஒவ்வொரு நாசில் அந்த நேர்கோட்டில் வரப்போ கீர் வீலை ரொட்டேட் பண்ணும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விதை அந்த நாசிலில் விழுந்து மண்ணுக்கு போகும். இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இதோட மெக்கானிசம் இருக்குது. ரொம்பவுமே சிம்பிளான மெக்கானிசம் மூலமாக இது ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து சீட் நாசிலில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வருது. கீழே இருக்கக்கூடிய நாசில்னு சொல்லக்கூடிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா இரும்பில் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா குரோம் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. நாசில்னு சொல்லக்கூடிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மூலமாக ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த மிஷினை ஃபீல்டில் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாங்க. ஃபார்வேர்டு மோஷனில் புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். நாசில் மூலமாக விழக்கூடிய விதையை பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அமர்த்தி விட்டுட்டு வந்துடும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விதை மேலே நிற்காமல் கீழே மண்ணுக்கு அடியே போயிடும். அதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது தள்ளுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு விடுறாங்க. கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டுக்கு விடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா 1 அடி கேப்பில் விடுறாங்க. அந்த சீட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா 1/2 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் சீட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 அடி, 3/4 அடி, 1 அடி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த மெத்தட் மூலமாக விதைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதே மக்காசோளம், பருத்தி, கம்பு அந்த மாதிரி விதைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் கம்மியாகுன்னு சொல்கிறாங்க. இது மல்டி கிராப் சீட் ட்ரில் மிஷின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான விதை பயிர்களுக்கும் இது பொருத்தமானதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மிஷின் மற்றும் அதை கையாளும் முறைக்கான சந்தேகத்திற்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க. கான்டாக்ட் பண்ணி உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த முறையை பயன்படுத்தி விதைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே டிராக்டர் மூலமாக விடுறப்ப பார்த்தீங்கன்னா 45 கிலோ பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏர் மூலமாக விடுவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோ பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு முறை பார்த்தீங்கன்னா கொத்தி போடுவோன்னு சொல்லுவாங்க. அந்த முறைக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோ ஒரு ஏக்கருக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப எக்கனாமிக்கான ஒரு மெத்தட்னு சொல்கிறோன்னா இந்த மெத்தடை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். விதை உடையும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறப்போ வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.